ஹை விப்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு பேக்கேஜ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பேக்கேஜின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு 90s கிட்ஸ் அண்ட் இயர்லி டூகேவாக இருந்தாலும் சரி, பேப்ளேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவியில் பார்த்துருப்போம். சைல்டுஹுட் ஒரு நல்ல மெமரிஸு. நம்ம அப்போலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஜென்ரேஷன். நம்ம எங்கன்னா ஃபேக் பேப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருவிழா, ஒரு மளிகை கடை அது மாதிரி தொங்க விட்டுருப்பாங்கலாம், பார்த்து வாங்கணுன்ட்டு அப்போ கெஞ்சி நம்ம அதெல்லாம் கேட்டுருந்துருப்போம். அப்போயே அது அவ்வளோ பெரிய விஷயம் வந்திருக்கும். வாங்கிட்டு அதை விடும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரிஜினலாக பேப்ளேடு பண்ணுறவங்க பார்த்தா டக்கராட்டாமின்னு ஒரு ஜப்பான் கம்பெனி தான். ஸோ இங்கே இது அவைலபிலிட்டி முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி இருந்தது, இப்போ சுத்தமாக கிடையாது. ஸோ ஒன்று இம்போர்ட் பண்ணோம், இல்லைன்னா செல்லர் எதாவது இம்போர்ட் பண்ணி விற்றாங்கன்னா அது மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேரக்டர் அவங்க யூஸ் பண்ண பே அண்ட் லான்ச்சரு ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப பேடாஸாக இருக்கும். ஸோ அந்த பே தான் இப்போ வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நியூ இன்பேக்ட் கிடைக்கல. ஸோ இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்தது. பர்ஸ்ட் இஸ் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பேப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2015 அந்த டைமில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நம்ம கலெக்ஷனுக்காக இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூஸ்ட் ஆர் மீண்ட் கண்டிஷன் அண்டு சம் நிப்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வாங்க முடியும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணலாம். இப்போதைக்கு இதை நம்ம குயிக்காக பிரிச்சுட்டு மீதி டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பேசலாம் காய்ச்சி. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த செல்லுட்டு தான் நம்ம வாங்கினோம். நான் டீட்டெயில் பேக்கில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். லான்ச்சர், ஒரு வைண்டர், ஒரு ஸ்வாட் லான்ச்சரோட வைண்டர் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியே வந்துருக்கு. ஆக்சுவலி இது யூஸ்டு தான், மின்ட் கண்டிஷன் தான், இருந்தாலும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கைஸ். அந்த யூசேஜ் மார்க்ஸ் எதுவும் தெரியல. ஓகே, பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பே, என்ன பேன்ட்டு காட்டுறேன் ஒன்று கொஞ்சம் நேரத்தில். பேக்கேஜிங் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த பே ஆக்சுவலி ஒரு ஸ்வாடை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணவே. ஸோ எல்லாருக்கும் இந்த லுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. பார்த்தீங்க, வா க்ளீனஸ் ஒர்க். ஸ்டிக்கர்ஸ்லாம் இல்லை, பட்டு யூஸ்டு மீண்ட் கண்டிஷன் தான், பட்டு நல்லா க்ளீனாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த யூசேஜ் மார்க்ஸ், அந்த டிஸ்க், அந்த ஷைனினஸ் ஒன்றும் இருக்குது. அப்படியே நியூ பே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒர்த் இட் தான் கண்டிப்பாக. இதுதான் கைஸ் ஜிகே எக்ஸ்காலிபர் லேயர். இதுதான் அருமையாக இருக்குது. இந்த ஸ்வாடு மோஸ்ட்டாக பாய்ஸ்க்கு மேன்ஸ்க்கு ஸ்வாட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணாலும் இந்த பே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பேஸ் இன் பர்ஸ்ட் சீரீஸு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், இதோட ஹிஸ்ட்ரி. இந்த எக்ஸ்காலிபர்னால் நான் அதை பற்றி ஒரு தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இப்போதைக்கு தான் ஜிக் எக்ஸ்காலிபரோட லேயரு. அண்ட் இது ஃபோர்ஜ் டிஸ்க்கு 1 மாடல் 1ன்னுவாங்க. இந்த டிஸ்க்கு 1 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்வாட் மாதிரி டிப்பு மாதிரி இருக்கும். இது கரெக்டாக சென்டருக்கு வரும்போது இது ஒரு மெட்டல் பீஸில் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்த ஸ்வாட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போனண்ட் அடிக்கும் போது ஒரு பர்ஸ்ட் நல்லா பண்ணும். அதுக்காக மெட்டல் பீஸுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது மெட்டல் பீஸ் அப்படியே வெளியே விட்டுருந்தால் அடுத்த பேலாம் இது பிரேக் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கரெக்டாக சென்ட்ரு வரும்போது இது சேம் ஆகும். அப்போ ஒன்றும் பயங்கர அட்டாக் பவர் இருக்கும் இந்த பேக். பர்ஃபார்மன்ஸ் டிப் டிரைவரை பார்த்தோன்னா அயன் டிப். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பின்னாடி உங்களுக்கு மெட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பு. அட்டாக் டிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிப்பிக்கல் அட்டாக் டிப், ஃப்ளாட் டிப்பு. ஸ்டாமினா கம்மி தான். பொதுவாகவே அட்டாக் டைப் பேஸுக்கு ஸ்டாமினா கம்மியாக இருக்கும். எக்ஸ்காலிபருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அட்டாக் டைப். ரொம்ப வருஷம் கழிச்சு அகைன் இப்போ பே தோறேன், ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா 2016-17 டைமில் பர்ஸ்ட்டு அப்போ ஆனிமே சீரீஸ் வந்து அப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தால் அப்போ வாங்கி டக்கரட்டாமி ஃபன் ஸ்கூல் அவங்க இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் அஃபிஷியலாக வாங்க முடிஞ்சுது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடையாது நினைக்கிறேன். அமேசான் அண்டு ஃபர்ஸ்ட் க்ரை அந்த மாதிரி .comல வாங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் கலெக்ட் பண்ணியிருந்ததுலாம் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலில், ஆனிமே சேனலில் பே கண்டென்ட் போடலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இதான் அதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ. ஜிக் எக்ஸ்காலிபர் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரிஜினல் ஸ்வாட் லான்ச் இதை பாருங்கள், இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இருக்காமல் அதை பற்றியே பேசிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு அகைன்ட்டு பே சைடு வரேன்னா ஒரு சடனான பிளானு. ரொம்ப நாள் வீடியோ பண்ணல, சரி பே கண்டென்ட் பண்ணலாம், அகைன் கலெக்ட் பண்ணலான்ட்டு சடனாக ஒரு ஸ்ட்ரைக்கு.
திடீர்னு ஒரு பே மேலே ஒரு க்ரேஸ் அதிகமாச்சு, என்னன்னு தெரியல ஆக்சுவலி அது ஏன்னே. யூஸ்டு மின்ட் கண்டிஷன் இப்போ தான் வாங்குகிறேன். ஸோ இதுவும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அந்த யூசேஜ் மார்க் அந்தளவுக்கு தெரியல. அங்கங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கலாம் மேபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாமி என்கிரேவ்டு மேட் இன் வியட்நாம். கண்டிப்பாக சீல்டு ப்ராடக்ட் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். சீல்டு தான் ஸ்டேடியம் மட்டும் வாங்குவேன்ட்டு செக் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டேடியம் வாங்கிட்டு அப்படியே ஒரு பேவாக முடிஞ்ச அளவுக்கு நிப்பு கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மின்ட் இது மாதிரி இந்த செல்லர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இது நான் கண்டுபிடிச்சது OLX தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். நீங்கள் வாங்கலாம், கண்டிப்பாக இவர்கிட்ட வாங்கலாம். நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் கைஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பே கான்டென்ட்ஸில் எதாவது வாங்கணுன்னா இவர் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நிறையா பே கான்டென்ட்லாம் உங்களுக்கு அன்பாக்சிங் வரும். ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பே கான்டென்ட் அண்ட் ஆஸ் வெல் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆனிமே கம்யூனிட்டி, தமிழ் ஆனிமே கம்யூனிட்டிக்காக தான் பண்ணியிருந்தோம். ஆனிமே கான்டென்ட்ஸும் நிறையா வரும். பே மட்டும் இல்லை, பேவும் நமக்கு 90s கிட்ஸ் early 2 கிட்ஸுக்கு ஃபேவரட் ஆனிமே சீரீஸ் டிவியில் பார்த்ததுனாலும் சரி, அதை பார்த்துட்டு தான் நம்ம பே பிளாஸ்டிக் பே இது வந்து பேர்ஸ்ட் சீரீஸு. ஸோ இப்போ பிளாஸ்டிக் ரொம்ப க்ரேஸாக இருந்தது. இந்த பேப்ளேடு உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஸ்டார்டிங் நம்ம ப்ரோ கிட்டேருந்து பிளேடர் ஸ்பிரிட் டியூட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாட் லான்ச்சர் ஒரு ஜீக் எக்ஸ்கேலிபரோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு பே கான்டென்ட். முதல்ல இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னே வச்சுருந்ததுலாம் எதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு 6 years பேக்கே மிஸ் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரியல. அது கலெக்ட் பண்ணதெல்லாம் மொத்தமாக போச்சு. இப்போ அகைன் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இந்த சேனலில் கான்டென்ட் வரும்.